ராஜராஜன் தர்பார் வரலாற்று துளிகள் 22 நவம்பர் இதே நாளில் 1830 ஜான்சி ராணியோட ரைட் ஹேண்ட் சொல்லப்படுகின்ற ஜால்காரி பாய் என்ற பெண்மணி மறைந்த தினம் என்றார். இந்த பெண்மணி சின்ன வயசுல இருக்கும்போதே அந்த ஊருக்குள்ள வந்த புலியை அறிவாளால் தன்னந்தனியாக வெட்டி வீழ்த்திய ஒரு வீரமிக்கவர் என்று பெயர் பெற்றவர். இவங்க ராணி லக்ஷ்மி பாய் ஜான்சி ராணிக்கு ரைட் ஹேண்டாக இருக்கிறாங்க. 1857 முதலாம் சுதந்திர போகும்போது பிரிட்டிஷார் ஜெனரல் ரோஸ் என்பவர் ஜான்சி கோட்டை உள்ள வரும்போது இவங்க ராணியை வேற வழியா எஸ்கேப் வெளியேற வழி செய்து விட்டு இவங்க ராணி மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கிறாங்க. பிரிட்டிஷார் இவரை கைது பண்றாங்க. இவரை அரெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் இவர் தூக்கிலிடப்படுகிறார். இது அந்த ஒரு வீர பெண்மணி 27 வயதான அந்த பெண்மணி ராணி லக்ஷ்மி பாயோட உயிரை காப்பாற்றுவதற்காக தன் உயிரையே தியாகம் செய்த அந்த பெண்மணி பிறந்த தினம் என்று 1963 அமெரிக்கன் பிரசிடென்ட் ஜான் எஃப் கென்னடி யங்கஸ்ட் பிரசிடென்ட் அவர் கொல்லப்பட்ட தினம் என்று. அப்போ ரஷ்யா மற்றும் கியூபா மேலெல்லாம் அவங்களுக்கு பகைமை அதிகமாக இருந்தது. அப்போ யார் கொண்டாடுறது சரியா தெரியல. ஆஸ்வால்ட் என்பவரை போலீஸ் அரெஸ்ட் செய்கிறாங்க. அவரும் 2-3 நாளுக்குள்ள அவர் சுட்டு கொல்லப்படுகிறார். ஆகவே யார் உண்மையான குற்றவாளி என்று கண்டுபிடிக்க முடியாமலே அந்த இன்வெஸ்டிகேஷன் மூடப்படுகிறது. 1987 பிரபாகரனோட தளபதிகள் ஒருத்தர் திலீபன் என்பவர் உண்ணாவிரதம் இருந்து மறைந்த தினம் என்று. ஸ்ரீலங்காவுக்கும் தமிழர்களுக்கும் அமைதி ஏற்படுத்துவதற்காக இந்திய ராணுவம் அங்கு போகுது. அப்போ இந்திய ராணுவத்திற்கு எதிர்க்காக ஒரு சில கோரிக்கைகளை பிரபாகரன் வைக்கிறார். அதற்காக திலீபனை வச்சு உண்ணாவிரதம் இருக்கிறார். அப்போ நம்ம ஷோ முதற்கொண்டு எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. இவர் ஒரு பக்கம் துப்பாக்கி ஏந்துகின்ற ஒரு தீவிரவாதி, இவர் உண்ணாவிரதம் ஒரு கேடா அப்படின்னு. ஆனால் உண்மையில பார்த்தோம்னா பிரபாகரன் எதிர்க்கிற அந்த ஜெயவர்தனை என்பவர் ஒரு கொடுங்கோலன். அவர் எதிர்க்க துப்பாக்கி மட்டும் தான் பேசும். ஆனால் இந்தியா காந்தி தேசம், உண்ணாவிரதத்துக்காக மதிப்பு இருக்கும் என்ற காரணத்தினால இந்திய இராணுவத்துக்கிட்ட வைக்க வேண்டிய கோரிக்கையை உண்ணாவிரதம் இருந்து நிறைவேற்றி கொள்ள பிரபாகரன் முயல்கிறார். ஆனால் துரதிருஷ்டவசமாக திலீபன் அந்த உண்ணாவிரதத்தில் இறந்து விடுகிறார். ஸோ முதல்ல கோஆப்ரேட் பண்றேன் என்று சொன்ன அந்த விடுதலை புலிகள் எதிராக போனதுக்கு இது முக்கிய காரணமாகுது. தமிழர்களை காப்பாற்ற வேண்டும் என்று சொன்ன இந்திய ராணுவம் தமிழர்களுக்கு எதிராக மாறிய தருணம் இது. அதுவே பின்னாடி ராஜீவ்காந்தி கொல்லப்படுவதற்கும் இது ஒரு காரணமாக அமைகிறது. 1968 சென்னை மாகாணம் என்ற நம்முடைய மாகாணம் தமிழ்நாடு என்ற பெயர் மாற்றப்பட்டு திமுக அரசால் ஏற்றப்பட்ட தீர்மானத்தை லோக்சபா ஒப்புக்கொண்ட தினம் இன்று. இந்த வேலுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராஜராஜன் வாசன், இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்.